காலை வணக்கம் நண்பர்களே. காலையிலே ஒரு 200 ஆர்டர் போட்டுக்கிறாங்க, 221 டைம் பார்த்தீங்கன்னா 9:52. ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டேன் இன்னைக்கு சீக்கிரமா. என்னடா எடுக்க மாட்டேன்ட்டு யோசிக்காதீங்க. இல்லை, இன்னைக்கு சீக்கிரமாக கொஞ்சம் வந்துட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பெட்ரோல் வேறு போடணும் வண்டிக்கு, அதெல்லாம் இருந்துச்சு. காயிலேயே 250 பெட்ரோல் போட்டேன் காயிலேயே வரும்போது. இப்போ பாருங்கள், எல்லோ கலர் லைனில் இருக்குது. அது இதுக்குள்ளே ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அவங்க லேட் பண்ணாங்கன்ட்டு போயிட்டேன். இன்றைக்கும் அப்படியே பண்ணாங்கன்னா சொல்லிட்டேன், ரெடியாக தாங்குதான், போனால் ஃபோன் பண்ணி கொடுங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு. பென்ஸு இங்கே தான் இது, இப்போ இதில் தான். எங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துட்டேன். பென்ஸாக 1 நிமிஷம் கூட ஆகலை. டேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக 20 மார்ச், வெள்ளிக்கிழமை தான். இந்த வாரத்தோட எனக்கு கடைசி நாள். அதுவும் இல்லாமல் ஐயோ சாரிங்க, இருங்க, ஏதோ யோசிச்சேன் சொல்லலான்ட்டு வந்துட்டேன். இந்த வாரத்தோட கடைசி நாள். ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்தனுமே போட்டாங்க, டிலே பண்ணல. போட்டரில் அப்டேட்டு கொடுத்துக்கிறாங்க. அப்டேட் யாருன்னா பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2050 சப்ஸ்கிரைபருங்க. இதோட ரொம்ப நன்றிங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இப்படி இல்லை, அது நன்றி சொல்லிக்கலாமன்ட்டு தான். சரி, அதை தான் சொல்ல வந்தேன். இப்படி தான் போனோம், அப்படிக்கா காட்டுது மேப்பு. இப்படி போனோன்னு வச்சுங்களேன், டைம் கொஞ்சம் சேவ். அது போய்ட்டு உள்ளே போய்ட்டு ராயப்பேட்டைக்குள்ளே போய்ட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலாண்ட போய்ட்டு ரைட் எடுத்து வருது ரூட்டு காட்டுது. இப்படி போனால் 17 கிலோமீட்டர், அடிக்கா போனால் 18 கிலோமீட்டர். தேவையில்லாமல் சுற்றி காட்டுது. இது ஒரு 10:40 கிட்ட கொடுப்பேன்னு போட்டுக்குது. காலையிலே டிராஃபிக் வேறு. கொஞ்சம் கிளைமேட் நல்லாவும் இருக்குது, ஆனால் சொட்டுற மாரி போட்டுன்னு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மொபைல் ஹோல்டரை பற்றி பெங்களூரில் போலீஸ்லாம் கைட்டுறாங்க. மொபைல் ஹோல்டர் போட்டுன்னு வந்தாலே அந்த இஷ்யூவை பற்றியும் பார்க்க போகிறோம். ஏன் பெங்களூரில் அதுமாரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அங்கே கவர்மெண்ட்லேயே ரூல்ஸ் படி இது பண்ணால் பைக் டாக்ஸி ஓட்டலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்தது ஏன் மொபைல் ஹோல்டரை கைட்ட சொல்கிறாங்கன்ட்டு அதையும் நம்ம இன்றைக்கி ஏன்னு பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த பற்றிலாம் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நான் யார்கிட்டேருந்து கற்றுக்கினேன்னா எம்ஜி நம்ம தலைவர் எம்ஜி கிட்டேருந்து தான். ஏன்னா அவர் வந்து ஒரு இதுவும் அன்றைக்கி நடக்கிற இதுவும் வந்து அவரோட இதுவில் ஸ்டைலில் சொல்கிறாருல்ல. அவர் வீட்டில் உக்காந்திக்கின்னு நான் அப்போத்துலேருந்து நான் எப்போனா எம்ஜி 20,000 சப்ஸ்கிரைபர் இருந்தார்ல, அப்போத்துலேருந்து நான் சப்ஸ்கிரைபராக இருக்கிறேன். நீங்கள் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் என்னோட முன்னாடி இருக்கிறீங்களா, நீங்கள் எப்போ சப்ஸ்கிரைப் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அவர் எப்படி, ஏன்னா அவர் வந்து ரெகுலராக வீடியோ போடுவார். அவர்கிட்ட ப்ளஸ்ஸு அந்த ரெகுலராக போடுவார். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி இருக்கிற எந்த நியூஸோ கண்டென்ட்டோ அதை கரெக்டாக பேசி போடுவார். அவர் விக்கிபீடியோ பார்த்து போடுறாரோ ஏதோ பார்த்து போடுறாரோ, ஆனால் அந்த கொடுக்குற 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு ஒருத்தா நியூஸை இது பண்ணுறாரு. அதுதான் நம்மளுக்கு புரிகிற மாரியே சொல்கிறாரு. சரி, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பார்த்தா, நம்ம பைக் ஓட்டுறோம், பைக்கை பற்றி எதனா நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம வீடியோவில் சொல்லி போடுவோம். அதுக்கடுத்தது அதுவும் இல்லாமல் வேறு ஒன்று யோசிச்சேன்னா, இது இல்லாமல் வேறு எதுனா இதுமாரி ரிலேட்டடோ நம்ம மக்களுக்கு எதுனா தேவையோ அதுமாரி இருந்தாலும் நம்ம பேசி போடுவோம். நம்ம 2000 தான்ட்டு புறக்கணிச்சிட்டு போகக்கூடாது. சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன், அதுவும் ஒரு நாள் மாறுங்க. இப்போது நம்ம நான் ஸ்டார்ட் பண்ணி எப்படியோ செப்டம்பர் 25 அக்டோபர் 25 ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனலை. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என் வீடியோ பார்த்தாலே சொல்லியிருப்பேன், நான் அந்த ஒரு சப்ஸ்கிரைபருக்கு இருந்தாலும் நான் வீடியோ போடுவேன்ட்டு நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி 2050 பேர் வந்திருக்கிறாங்க நம்ம சேனலில். நம்ம எப்படி சேனலை கொண்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாரி தான் நம்மளோட இது. நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு. என் ட்ரீம்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபரு. நான் அதுக்கோசரம் நான் என்னென்ன கஷ்டப்படுறேன், எனக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ அதெல்லாம் நான் பண்ணலான்ட்டு பார்த்துன்னுக்கிறேன். இன்னொன்றும் யோசிச்சுக்கிறேன்.
நம்மள மாரி அஸ்கார் ப்ரோ பார்த்துருப்பீங்க, ஓஜி அஸ்கார் அண்ணா, ஸ்விக்கி ஒட்டிய என்னத்துக்கு கார் போகக்கூடாதுன்ட்டா. அஸ்கார் ப்ரோ அண்ணன் பெரிய கார்லாம் போகக்கூடாதுன்ட்டு எதுனா இது வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க என்ன நினைக்கிறேன். சிஎம் வராருன்னு நினைக்கிறேன். எப்படியாவது வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்துடுறாருங்க நம்ம வீடியோவில். ஏன்னா அவர் கட்சி ஆஃபீஸ் இங்கே தானே இருக்குது, டிஎம்கே கட்சி ஆஃபீஸ். யாருக்குன்னா தெரியலன்னு நான் காட்டுறேன், சரிங்களா? ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்களோட இது பார்த்தீங்கன்னா யுனைடெட் இது வரைக்கும் போய்க்குதுங்க. எத்தனையோ பர்சன்டேஜுங்க, ஒரு 4-5% தான் சொல்லுங்களேன். ஆனால் அங்கே இருந்தும் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை. அதுவும் ஒரு சந்தோஷம் தாங்க. நம்மளுக்கு இந்தியாவிலேருந்து பார்க்கல, இந்தியா அவுட்டர்லேருந்தும் பார்க்குறாங்க. நான் அந்த இதுவும் நான் இந்த வீடியோவிலே போடுறேன், அதை பாருங்கள். எல்லாருக்கும் பார்ப்பாங்க தான், அப்படி இருந்தாலும் எனக்கு ஸ்பெஷல் இந்தமாரி வீடியோ இது பண்ணுறதுனால. நம்ம இதை மாதிரிலாம் நினச்சி பார்ப்போம்ல. இப்போ என்ன மாதிரியே வீடியோ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இப்போ உங்களுக்கே இந்த ஒரு இதுலாம் இருக்கும்ல. சார்ஜ் வேறு போடணுங்க. நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க மொபைல் சார்ஜரு எப்படி போடுறீங்கன்ட்டு. பவர் பேங்க்லாம் யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இதுதான் ப்ரோ பைக்கிலே வருது, சிடி 125H அதிலே வருது. நான் இது வண்டி வாங்கும் போதே இதெல்லாம் பார்த்து தான் வாங்கினேன். இதனால் வண்டிக்கு என்ன ப்ராப்ளம்னா வண்டியிலே குத்துது, அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. இது வரைக்கும் வாங்கினதுலேருந்து பர்ஃபெக்டாக போட்டுன்னு தான் இருக்கிறேன், ஒரு இஷ்யூவும் வந்தது இல்லை. கிட்ட வந்துட்டார்னு நினைக்கிறேன். இதோங்க இதுதாங்க டிஎம்கே கட்சி ஆஃபீஸு. பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா கொடி பறக்குதா, திருவான்மூர் போடுறாங்க தேனாம்பேட்டிலேருந்து. படத்தை பார்த்து தாங்க நான் நிறைய சேஞ்ச் ஆனேன். என்னோட நம்பர் 1 படம்னா கூட்டத்தில் ஒருத்தன், இவருது அசோக் செல்வந்து. அந்த படத்தை பார்த்துட்டு நான் சத்தியமாக அழுதுட்டேன். அந்தமாரி இது யாருக்குன்னா அந்தமாரி ஃபீலிங்கான படங்க. எனக்கு மோட்டிவேஷனான படம் எது வேணால் வச்சுக்கலாம். அதில் ஒரு டைலாக் வரும், நம்ம மாறாத வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது அப்படின்னு பற்றியா. அந்தமாரி அந்த இது தான் ஒரு ஃபீல் தான். அது நினச்சி பார்க்குற மாரி ஒரு கனவு ஓடும் அவரை தாண்டி. அதுதாங்க உண்மை. நான் இப்படியே மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என் கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தா சில பேர் நெகட்டிவாக பேசுறதுக்கு மட்டும்தான் கமெண்ட்டே பண்ணுவாங்க. நான் நல்லது பண்ணால் கூட ஏதோ கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அந்தமாரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பண்ணுறத பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணுறங்க, அவ்வளோதான். நான் அதுதான் அஸ்கார் ப்ரோ அண்ணன் கடைக்கு போகலான்ட்டு யோசிச்சேன். சீக்கிரமாக முடிச்சேன்னா அவர் கடைக்கு போயோ ஒரு என்ன ஒன்று வாங்கி, அவர் பார்க்க எங்கன்னா ஜன்னல் கடை தெரியும்ல, மயிலாப்பூர் ஜன்னல் கடை, கபாலீஸ்வரர் கோயில், அது பக்கத்தில் தான் இருக்குது. நானும் நேரில் பார்த்ததில்ல கடையை, ஆனால் வீடியோவில் பார்த்தேன் இதுமாரி இருக்குதுன்னு சொன்னார். சரி, அவர் கடையாண்ட போயிட்டு எதுனா வாங்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன வாங்கி சாப்பிடுவோம். அதில் என்ன ஸ்பெஷலோ அண்ணங்கிட்ட பேச முடியுமான்னு தெரில. இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமை, மசூதி நாள், கடை இருக்குமா, அதுவும் இல்லாமல் ரம்ஜான் வேறு வருது. அண்ணன் எப்படி பார்க்க முடியுமான்னு தெரியாது. நான் எதுவுமே மெசேஜெலாம் பண்ணல. அதுக்கெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இது பண்ணுவோம். மைக்குக்கு நான் ஒரு மைக்கு வாங்கினேன், ஓலிலாண்ட் M2 மைக்கு. அதுக்கும் டைப் சி ரிசீவர் 1500 கேட்டாச்சு. அதுவும் பார்க்கலாம், அதுவே வச்சுக்கலாமா, இல்லை அதை வாங்கிட்டு ஒயர்லெஸில் போட்டுட்டு இது வாங்கிக்கலாமான்னு யோசிக்கிறேன். டிஜேலேயே மினி மைக்குன்ட்டு இருக்குது, அது வாங்கினீங்கன்னா டிஜே கேமராவில் ஒயர்லெஸ் இது ஆக்டிவேட் ஆகிடும். எந்த ஒயரும் இது பண்ண தேவையில்ல, ப்ளூடூத் கனெக்ஷன் மாரி பண்ணலாம். இதில் இந்த கேமராவில் ஒரு மைக்கு தான் அட்டாச் பண்ண முடியும். இதே டிஜே ஆக்ஷன் 5, 6லலாம் 2 மைக்காக அட்டாச் பண்ணிக்கலாம், பேரிங் பண்ணிக்கலாம். அந்தமாரி ஆப்ஷன் இருக்குது. இந்த ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க.
கரெக்டாக அந்த கிண்டி நேஷ்னல் பார்க் இருக்குல்ல, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அது ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக போகிற மாரி இருந்துச்சு. இப்போ அந்த ரோடே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாகிறாங்க. இங்கேயும் சரி, அங்கே சைதாப்பேட்டை அந்த சைடு இதுவும் சரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. இதேமாரி பண்ணால் கொஞ்சம் டிராஃபிக் இதுவாகும். பண்ணுறது நல்லது தான். நான் பேசணுமா? நான் போட்டர்ண்ணா, போட்டர். இந்த நம்பர் போட்டுறீங்களா? நான் ஜிபே சொல்லிட்டா. இப்போ 1000 லைட்டுக்கு ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. எத்தனை போயிடலாம். ஏன் தெரியுமா எத்தேன் போனால்? சரிங்க, இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தாங்க ரேப்பிடோவில். 1000 லைட்டுக்கு திருப்பி ஆர்டர் போடுறாங்க. எத்தனை போயிடலாம். ஏன்னா இங்கே இருந்தால் திடீர்னுட்டு ஆர்டரே போட மாட்டாங்க. தலைவலி. அது நம்ம அழகாக நம்ம ஏரியாவுக்கு போயிட்டோன்னு வச்சுங்க, அங்கேருந்து என்ன பெரிய ஆர்டர் கூட எடுத்துன்னு வரலாம். அதனால் சரிங்க, 2வது ஆர்டரும் எடுத்துக்கிறேன். அது இன்னும் பிக்கப் லொக்கேஷனுக்கு 1.7 கிலோமீட்டர் காட்டுது. நான் கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போய்ட்டு பிக்கப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி ஏங்க, இந்த பக்கமாக ட்ரெயின் விட்டாங்க, வேளச்சேரி. அந்த ட்ரெயின் பார்த்தீங்களா? நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 18-20 வருஷம் கழித்து இந்த பக்கம் ட்ரெயின் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போன வாரம் தான் ட்ரெயின்லாம் பார்த்துருந்தாங்க. ஒரு 18ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன டேட்டு இல்லை, 16ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. பரவாயில்ல, அது எத்தனை வந்ததும் ஒரு நல்லது தான். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஆதம்பாக்கம் அந்த சைடு போகிறவங்களுக்கு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் கழித்து பண்ணாங்களே, அதுவே இதில் ஏதோ ஒரு ஸ்டேஷன் மட்டும் இன்னும் இது பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆதம்பாக்கம் ஸ்டேஷன் மட்டும் ஃபினிஷிங் பண்ணல நான் பார்க்கும்போது. இப்போது அதுவும் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ணனே வந்துட்டார். ரேப்பிடோ அண்ணா 1000 லைட்டு. அங்கே போய்ட்டு பேமெண்ட் இது பண்ணிட்டேன். உங்கள் நம்பர் கொடுத்துருங்க. ஆமாம், ஏன்னா ஃபோன் பண்ணால் இது பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸாக கொஞ்சம் இதுவாக இருக்கும். சொல்லுங்கள். சரிங்க, அதான் எத்தாச்சு. பரவாயில்ல. இன்றைக்கி எங்கள் 2வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே தான் இருக்குது, ஆஃபீஸில் தான் போல். இங்கே தான் போட்டுக்கிறான் போல். எங்கள் டைம் பார்த்தீங்கன்னா 11:30. அந்த ஆர்டர் கொடுத்துட்டேன். அந்த ஆர்டரை கொடுத்துட்டு 3 கிலோமீட்டரில் பிக்கப்பில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. 200 போடுறாங்க. சோரூர் போடுறாங்க. வேண்டாம், கொஞ்சம் பெரிய ஆர்டராக எடுத்துன்னு போகலாமான்னு பாருறேன். இல்லை ராயப்பேட்டுக்கு போயிடலாமா? பக்கத்து தானே ராயப்பேட்டை. நல்லாங்க, மைண்டே மாற்றிச்சிங்க. மாதாவரத்துக்கு ஆர்டர் போட்டாங்க. சரி எடுத்துட்டேன் நான். நாடா அந்த பக்கம் போகிறேன், இன்னையே போலையா? சரி, திரும்பத்துக்கு முன்னாடியே ஒரு ஆர்டர் போட்டாங்க 200. அதுவும் கிட்டியே போட்டாங்க பிக்கப்பு. சரி எடுத்துட்டேன். அந்த கொரியர் கம்பெனியாக இருந்தால் இருக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த இடத்துல பிக்கப் எடுத்துருப்பேன். ஏன்னா அந்த இடம் தான் கரெக்டாக காட்டுது. பின்னாடி ஒருத்தர் கொரியர் ஹிந்திக்காரர் ஒருத்தர் இருப்பார். அவராக இருந்தால் இருக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதான் மாதவாரம் தான். போவோம். டைம் எத்தனை மணிக்கு கொடுப்பேன்னா ஒரு 12:30 மணிக்கு கொடுப்பேன்னு போட்டுக்குது. ரேப்பிடோவில் ஆர்டரை அடிக்கலைங்க. ஆளுங்களை கூட்டின்னு போகிற மாரி கூட என்னன்னு தெரியல. என்ன கோளாரா? வரலாங்க. 3வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் போட்டுக்குது. மாஸ் வால்பேப்பர் இங்கேயா தான் போட்டு. எங்க உங்கள் கொத்துட்டு இப்படி நின்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஓல்டு வாஷர்மேன் பெட்டுக்கு ஆர்டர் போட்டாங்க. எடுத்துட்டேன். 129. என்னடா 129 ரூபா என்னாதீங்க, அது போதும் எனக்கு.
ஏன்னா அங்கே போயிட்டேன்னா அங்கேருந்து ஆர்டர் எடுப்பேன். ஏன்னா கண்டினியூஸாக ஆர்டர் எடுக்க தான் பார்க்கணுமே தவிர பெரிய ஆர்டர் எடுக்கல. நேற்று ஓட்டிட்டால நல்லா, அதனால் இன்றைக்கி கரெக்டாக, ஏன்னா இன்னொரு இதுக்கு போகணும். அப்போனா நம்ம கண்டினியூவாக ஓட்டினோன்னு வச்சுங்களேன் கரெக்டாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய ஆர்டரில் ஃபோக்கஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன் விட்டுருவோம். இதே நம்ம சின்ன ஆர்டராக இருந்தாலும் கண்டினியூவாக, ஏன்னா இப்போ நான் ஓல்டு வாசர்மேன் பண்ணிட்டு போனால் டபுள் ஆர்டரு எடுக்கலான்னு பார்ப்பேன், அது எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ சொல்லிடலாம், ஆனால் அங்கே போய் சூழ்நிலை எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா போடுவாங்க, திடீர்னு போட மாட்டாங்க, கண்டிப்பாக போடுவாங்க, இருந்தாலும் அது என்ன நடக்கும்ன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால் டபுள் ஆர்டரு முடிஞ்சால் எடுப்பேன், இல்லைன்னா வீட்டில் போய் படுப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதாங்க சாப்பாடு. 12:18 இந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி ஆகுங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ளேயே போகிற மாதிரி தான் காட்டுது, போயிடலாம். ஆனால் 60 10 கிலோமீட்டருக்கு 60, 1 கிலோமீட்டருக்கு 3 நிமிஷம் போகிற மாதிரி காட்டுதுங்க. போயிட்டு அங்கே போயிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு போகும்போது சாப்பிட்லாமா? இன்னும் சாப்பிட்ல, கறி குழம்பு தான், வெயிட்டு தான் இன்றைக்கி. ஒரு 2 ஆர்டர் எடுத்தோன்னா கொஞ்சம் நிம்மதியாகிடுவேன். இல்லை 250 ஆர்டர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ரிட்டர்ன் வரும்போது ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வரணும், அவ்வளோதான். அவ்வளோதாங்க, இதுக்கு வந்துட்டோம், மின்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 600 மீட்ரு. இங்கே ஒரு சுண்டல் சமோசா கடை இருக்கும் அங்கே. நான் அந்த கடை இது வரைக்கும் வீடியோவில் காட்டுனதில்லை. ஆனால் நான் இது காலேஜ் படிக்கும் போது என்ன பண்ணுவேன், சும்மா பஸ் பாஸ் எடுத்துக்கின்னு இந்த பக்கம் வந்துன்னு சுற்றின்னு இருப்பாங்க. பஸ் பாஸ்ன்ற பாருங்க, அது என்னது 1000 ரூபா பாஸு. இதோ இருக்குது பாருங்கள், இங்கே தான் சுண்டல் கடை இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு கல்யாணம் ஒரு வாட்டி கடை ஓப்பன் இருக்கும்போது இந்த பக்கம் டைம் இருந்துச்சுன்னா வந்து இது பண்ணுறேன், சரிங்களா? வலிக்குதுல, வழி இருக்குது. சாப்பாடா அப்படி கரெக்டாக பார்த்தோன்னே கூப்பிட்டீங்க? அப்படியா? எத்து 129ண்ணா வந்துச்சு தலை. அதாங்க, குத்து மிச்சாச்சு. போகிறேன், இந்த பாரிஸ் பக்கமாக போகிறேன். என்ன ஆர்டர் போட்டால் கண்டினியூ பண்ணுறேன், இல்லை முடிஞ்சால் சாப்பிட முடியுமான்னு தெரில, பார்த்துக்கலாம் வாங்க. ஏங்க இந்த ஆர்டரை வீடியோ எடுத்தேனான்னு தெரியலங்க, சாரி. இது வந்து 265 தான், எங்கே ட்ராப்புன்னே தெரியாமல் எடுத்துட்டேன். 265 எடுத்துட்டு அடுத்தது மாத்தூரான், ட்ராப் லொக்கேஷனு ஏதோ இதுவாகிருந்துச்சி, சிஹெச் அப்படி இப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தா தான் தெரியுது இது இந்த சைடு இருக்குதுன்ட்டு. பரவாயில்ல, போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 19 கிலோமீட்ரு தான், 265 ரூபா. பிக்கப் வந்து வெறும் 100 மீட்ரு தான், அவ்வளோதான். அந்த பார்க்காண்டியே நின்றுருந்தேன், கரெக்டாக போட்டு விட்டாங்க ஆர்டரு. அதாங்க, ட்ராப் லொக்கேஷனுக்கு இன்னும் ஒரு 4.9 கிலோமீட்ரு. கரெக்டாக அந்த மாத்தூர் டோல்கேட்டில் அது பக்கத்தில் இருக்கேன் கரெக்டாக. அதுதான் அந்த மொபைல் ஹோல்டர் ஒன்று சொல்லியிருந்தேன், ஞாபகம்தா? அதை பற்றி தான் பேசலான்ட்டு இருக்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துருங்க. மொபைல் ஹோல்டர் சட்டப்பூர்வமானதா அல்லது சட்ட விரோதமானதா? ஏன் சொல்கிறேன் என்றால், அது சமீப காலமாக மிகவும் பிரபலமாகி வருகிறது. நீங்களும் கேள்வி கேட்கிறீர்கள். நண்பர்களே, இந்திய மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 52 IMV படி மொபைல் ஹோல்டரை நிறுவுவது சிறிய மாற்றத்தின் கீழ் வருகிறது. இது முற்றிலும் சட்டப்பூர்வமானது. ஆனால் இதை பயன்படுத்துவதை பொறுத்தது. ஏனென்றால், குறிப்பாக மொபைல் ஹோல்டரை பயன்படுத்துவது வழி செலுத்தல் நோக்கங்களுக்காக, வரைபடத்தை பார்ப்பதற்காக. சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த நேரடி போட்டிகளை பார்த்திருக்கலாம், அல்லது மொபைல் வீடியோக்களை பார்த்திருக்கலாம், ரீல்ஸ்களை ஸ்வைப் செய்திருக்கலாம். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பதன் காரணமாக விபத்துக்கள் அதிகமாக நடப்பதால் அதை ஒரு சிறப்பு பிரிவாக கருதி அதன் மீது அபராதம் விதித்துள்ளனர். குறிப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். போக்குவரத்து சிக்னல்களில் ரீல்ஸ்களை பார்க்கிறார்கள், நேரடி போட்டிகளை பார்க்கிறார்கள். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு RTO அதிகாரிகள் அபராதம் விதித்துள்ளனர்.
ஒரு மகிழ்ச்சியான விஷயம், இது நம் மாநிலம் இல்லை, இது ஆந்திரா அல்லது தமிழ்நாடு மாநிலத்தில் நடந்த ஒன்று. உண்மையில் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தினால் எதுவும் மீறலாகாது, போக்குவரத்து விதிமீறல் ஆகாது, சட்டப்பூர்வமாக இருக்கும். நீங்கள் அதை விட்டுவிட்டு வேறு ஒன்றை பயன்படுத்தினால் முற்றிலும் சட்டவிரோதமாகிவிடும். மற்ற வீடியோக்களுக்கு என்னை பின்தொடருங்கள். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அதுதான் சொல்கிறேனே. இப்போ இந்த மொபைல் ஹோல்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மேப்பாக பார்க்குறதுக்கும் நேவிகேஷன் பண்ணுறதுக்கும் ரெண்டுமே ஒன்று தான். அதை தவிர இந்த யூடியூப் சேனலு, அதுக்கடுத்து சில பேர் ஹாட் ஸ்டாரில் அதுமாரிலாம் பார்த்துன்னு இருப்பாங்க. அந்தமாரி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்தமாரி காரணத்துக்கோசரம் தான் இவங்க அதுமாரி எடுத்துக்கிறாங்க. இது அவங்களே சொல்லிப்பாங்க, அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும். இதுவும் சின்னதாக பைக்கில் மாடிஃபிகேஷன் பண்ண மாரி தான். அதனால் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏன்னா இது நான் பக்கத்தில் இருக்கிற நம்ம கர்நாடகாவுக்கு பெங்களூருக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகாது. இருந்தாலும் நம்ம அதுக்கு ஏற்ற மாரி ப்ராப்பராக வெறும் மேப்புனா ஆப்பு மட்டும் யூஸ் பண்ணின்னு இருங்க. ஏன்னா இது சொல்லி ஆகணும். இது எனக்கும் தான் பிரச்சனை ஆகும் நாளை பின்ன. இது உங்களுக்கு தெரிய வச்சு அதுக்கான இதுவெல்லாம் பண்ணணும். நம்ம திருப்ப அதேமாரி பண்ணியிருந்தோன்னு வச்சுங்க, திருப்பி நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆகிடும். ஏங்க ஃபுல்லாக வயல்வெளி இந்தமாரி தாங்க இருக்குது. ஆர்டர் போடுவாங்களான்னு தெரிலங்க. ட்ரோன் எடுத்துன்னு வந்திருக்கலாம், இந்தமாரி எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் பறக்க விட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஆஹா, இந்த ரோடே சூப்பராக இருக்குதுங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்க, இந்த இடம் தான் போல. கண்டினியூ பண்ணுறேன். அந்த ஆர்டரு 5 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது இப்போது இன்னொரு இதுனா, இது ஆஃப்லைன் ஆர்டரு. நம்ம நண்பர் ஒருத்தர் விக்கி போட்டோரில் பார்த்துருப்போம். சரி, அவர் ஒரு ஆர்டர் இப்போ கொடுத்துக்கிறாரு. அந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயின்னுக்கிறேன். ஆனால் சாப்பிடல. அதுதான் நான் 3:30 மணிக்குள்ளே எடுக்கணும். ஆனால் இது கரெக்டாக 3:01 எடுக்கிற மாதிரி இதுவாகுது. பாரிஸுக்கு என்ன ஆர்டர் போட்டால் அப்படியே எடுத்துன்னு போகலாம். ஏன்னா இது இங்கேருந்து போகிறதுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா 100 ரூபா தராங்களாம். அதனால் அதுக்கு இதுவே பண்ணலாம் மேடம். ரெகுலர் ஆர்டர்னால் அப்படி தான் போயிட்டு அங்கேருந்து பாரிஸில் கலெக்ட் பண்ணி இதுக்கு போகணும். எங்கன்னா இருங்க, முடிஞ்சால் இதுலேயும் எங்கே இதுவாண்ட நின்றுடுறேன். மூளைக்கடையில் நின்று அங்கே சாப்பிடுவேன். இந்த பாருங்க வயல்வெளி. ₹100 பெட்ரோலுக்கு காசு கொடுத்துட்றாங்களாம். அதுக்கடுத்தது அங்கேருந்து ஒரு ஆர்டரு எடுத்துன்னு போகிறோம்ல, அதுக்கு காசு. இங்கேருந்து எடுத்துன்னு போனாலும் நம்ம லக்கு. ஆர்டரு போட்டால் அந்த ஆர்டரையும் எடுத்துன்னு போகலாம். அது நம்மளோட இது தான். அதுமாரி ஆர்டர் போடணுமே பாரிஸுக்கு. என்னென்னா அந்த ஆர்டருக்கு கிலோமீட்டருக்கு 13 ரூபா. அதனால் அந்த ஆர்டரை நான் எடுத்துக்க ஓகே சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்தமாரி ஆர்டரை முடிச்சா தாங்க நம்மளுக்கு பின்னாடி ஆப்பே இல்லைனாலும் நம்மளுக்கு ஒரு இதுவும். இது ஆப்பில் வராத இது இல்லை. இது ஒரு கொரியர் இதுமாரி அதில் கலெக்ட் பண்ணுற மாரி. இது ஆப்புக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆப்பை ஏமாத்துற மாரி இல்லை, போட்டர் ஆப்பை. இது இதுமாரி பண்ணுறாங்க அவங்க தனியாக ஒரு கம்பெனி மாரி எடுத்து. அதில் அவங்க கொஞ்சம் பர்சன்டேஜ் பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இது வரும், அவ்வளோதான். தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. போட்டர் ஆப்புக்கு இதனால இது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாதீங்க. இது வேறு அது வேறு. நான் இது அப்பயே ஃபோன் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். அவனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இது பண்ணலான்னு நினச்சிருந்தேன். இங்கே வந்ததுக்கு அடுத்தது ஃபோன் பண்ணுறான், ஆர்டருக்கு இது போறியா அப்படின்ட்டு. அவங்க அர்ஜென்ட்டாக, மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் அவர் பார்த்தேன், ஏற்கனவே ஒரு ஆர்டர் முடித்தேன். அது நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அது என்னைக்காவது வீடியோ போட முடியலன்னா அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்றேன் பாருங்கள். என்னன்னா அதுக்கு 550 ரூபா போட்டு கொடுத்தா போல் எனக்கு. பரவாயில்ல, அது கொஞ்சம் இது தான். இருந்தாலும் அந்தமாரி இதுவெல்லாம் இப்போ சின்னதுன்னு யோசிக்கக்கூடாது.
இருக்கும்போது இது பண்ணிடணும். அதனால் பின்னாடி ஒரு பலன் இருக்கும். இப்போ இருக்கிற பலன் பின்னாடி அது நல்லா இதுவாகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் சின்ன ஆர்டர்லாம் பார்க்கல, எடுத்துட்டேன். சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. இங்கே தான் நின்னேன். டைம் பார்த்தீங்கன்னா 2:50. அந்த ஆர்டர் எடுக்க தான் போயிருந்தேன். சரி சாப்பிட்றலாம், சாப்பாடு கொஞ்சம் விட்டுருந்தா கெட்டு போயிட்டுருக்குங்க. இன்னும் ஒரு 1/2 விட்டுருந்தா தண்ணி விட்டுருக்கோம் சாப்பாடில். சரி சாப்பிட்றலாமே, வேணாம் சூளைக்கு போடுறாங்க. பார்சல் எதுவுமே போட்டாங்க, நெசப்பாக்கத்துக்கு போட்டாங்க. அது போனால் அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும், எத்துக்குன்னு ஆப்போசிட் ரூட்டு அம்பத்தூர் போட்டாங்க. இந்த பக்கம் போடுறாங்கன்னா போட மாட்றாங்க. அதுதான் அதுக்கடுத்தது அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிடலான்டா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கடுத்தது இந்தமாரி ஆர்டர் எடுக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லாங் ஆர்டர்லாம் கிடைக்குங்க. இவர் ஆந்திராக்கெலாம் போல இந்த ஆள், ஆந்திரா ஆர்டரு அந்தமாரிலாம் கிடைக்கும். சரி இந்தமாரி நம்ம சின்ன ஆர்டர் பார்த்தா பின்னாடி அந்தமாரி எதுனா வந்தால் வரும், அது நம்ம வீடியோவுக்கும் நல்லா இருக்கும். இந்தமாரிலாம் லாங்காக போய் போட்டேன். நான் ஒரு நாளைக்கு போனாலே அவ்வளோ வரும். ஆந்திரா அந்தமாரிலாம் போனேன். ரிட்டன் வரத்துக்குலாம் காசு தர மாட்டாங்க, போகிறதுக்கு மட்டும் ஒரு 1500 அப்படி 2 ஆர்டர்லாம் எடுத்துன்னு போவார். 1500 அதுமாரி வரும். ரிட்டன் வரும்போது ஆந்திராவிலேருந்து நம்ம தமிழ்நாடு இது வரும் பார்த்திங்களா, அது வரைக்கும் கூட வந்துட்டு அங்கேருந்து கூட எதனா ஒரு ஆர்டர் எடுத்துக்கலாம். 1500 ஒருத்தர். ஆந்திரானா ரொம்பலாம் இல்லை, இங்கேருந்து ஒரு 150 அந்தமாரி தான் வரும். நம்மளுக்கு லாங் ஆர்டர் போட்டு விட்டாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க. சில நேரத்தில் 2000 கிட்ட கூட போகும். அதெல்லாம் ஒரு ஆர்டரை பொறுத்து. ஏன்னா அவர் தான் சொன்னார், மொத்தம் கொரியர் இதுவே நிறைய இருக்குதா, அதில் ஒரு கொரியர் ஒரு மாரி இது மிஸ்ஸாக இருக்கும், ஒரு அமௌண்ட்டு கொடுப்பானுங்க. இந்த சந்தில் தான் இருந்தேன். ஆஹா, நான் இந்த பக்கமே வரல, அப்படிக்கா போயிட்டேன் அப்படியே. அது தெரியல எனக்கு. புரியல, பேசிட்டு கேட்கல. தானே இருக்கு. இவங்க இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. அடுத்த ஆர்டர் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டாங்க, அதுவும் இதுக்குள்ளே தான், ஏரியாக்குள்ளே தான். என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ போட்டர் ஐடியா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க 1 ஹவருக்கு. என்னான்னு பார்த்தீங்கன்னா கை தவறாமல் ஃபோனை கையிலே வச்சுருந்தேன், ஆர்டரு தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் அசைன் ஆகி சுத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி பார்த்துக்கலாம். பார்த்து ஆர்டரு இது பண்ணிட்டேன், பிக்கப் லொக்கேஷன் தான் போயின்னுக்கிறேன். இந்த ஆர்டருக்கு 2 இது கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை எத்ததுக்கு சைன் பண்ணி கொடுக்கணுமா, நம்ம சைன் பண்ணி கொடுத்தா தான் கொடுப்பாங்களாம். ஆனால் வேறு நம்மளுக்கு எங்கே போவோம், நம்ம இதுமாரிலாம் இது பண்ணதில்லை. போட்டால் 1 ஹவர்கிட்ட ஓட்ட முடியாது. ரேப்பிடோ வேணால் எடுத்து எடுக்கலாம். அதுவும் இல்லாமல் போகிற டைரெக்ஷன்லேயே இருந்தால் கூட நான் எடுத்துன்னு போய் கொடுத்துருப்பேங்க. 2000 இது வேறு டைரெக்ஷனு. இப்போ எதுனா இந்த பார்சலையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா எடுத்துன்னு போவேன். கவர்மெண்ட் எஸ்டேட் போடுறாங்க, இது கூட போகிற வழி தான். பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்டர் பிக்கப் லொக்கேஷனுக்கும் வந்துட்டாங்க. கால் பண்ணிடலாமா, இருங்க. இதோ ஆட்டோக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட. நான் முருகர் டிஃபன் சென்டரு பழைய ராமாபுரம் ஹோட்டலா? ஓகேண்ணா. ராம்பவன் ஹோட்டலா?
அக்கா ராம்பவன் ஹோட்டலா? எடுத்துட்டோம் இங்கேருந்து. எந்த பக்கம் போச்சுன்னு தெரில, இருங்க. 4:30 மணிக்கு கொடுக்கணும் போட்டுக்குது, பார்த்துக்கலாம் வாங்க. ஏன்னா போகிற வரல என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த 2 பாட்ச் தான். முன்னாடி 1-2 கலெக்ட் பண்ணேன்னா இது 1-2 கலெக்ட் பண்ணேன். இது ட்ராப் லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இப்போ ஒரு அரும்பாகத்துக்கு ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறாங்க. சரி அதே எடுத்துன்னு போயிடலாம். போயிட்டு அரும்பாக்கத்தை கொடுத்துட்டு கிண்டிக்கு போயிடுவோம், கரெக்டாக இருக்கும். அங்கே இது ஒரு 5 நிமிஷத்துலேயே எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இதுக்கு போயிட்டு தான் போகிறோம், அரும்பாக்கத்துக்கு போயிட்டு அதுக்கடுத்து கிண்டிக்கு போவோம். எடுத்தாச்சுங்க. எப்பா எப்பமா இந்த ஆர்டர் எடுத்து தாங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இது கொடுத்துட்டு அடுத்தது அந்த ஆர்டருக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆர்டரை எடுத்துகிட்டு சப்பா அவ்வளோதாங்க. இந்த ஆர்டருக்கு போக வேண்டியதான். 4:56 கொடுப்பேன்னு போட்டுக்குது. டைம் கரெக்டாக இருக்கும். இடிஏ இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிட்டெடுங்க ட்ராப்பு கொடுத்தது. அவங்களுக்கு ரேப்பிடோனா ஆளுங்களை கூட்டின்னு போகிறேன்ட்டு நான் எதுவும் போடலன்னுக்கிறாங்க. மேம் இது பார்சலுன்றேன், புரிய மாட்டுது. நான் எதுவும் போடலன்றாங்க. அதுக்கடுத்து சொல்லி கொடுத்துட்டு வரேன், ரேப்பிடோவில் பார்சலும் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா போடுறீங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறேங்க, நான் இதுமாரி போட்டு அனுப்புகிறேன்ட்டு. அவங்களுக்கு தெரியவே இல்லை என்னான்ட்டு. இவங்க நம்பர் தான் கொடுத்துக்குறாங்க. ரேப்பிடோவில் ட்ராப் நம்பரும் இவங்களது தான். அதுக்கடுத்து அங்கேயே கேட்டேன் பார்த்தீங்களா, அந்த நம்பரும் இவங்களது தான். ஃபஸ்ட்டு நான் ரேப்பிடோ நம்பர் அடிக்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக இந்த கேட்டோன்னே கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர் தான் இது பண்ணேன். இதோ இங்கே தான் இருக்குது கொரியர் ஆஃபீஸ். இப்படி கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்படி பைக்கை விட்டுட்டு அழகாக போய் கொடுத்துட்டு வரணும். சரிங்க, கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோங்க, இன்றைக்கி முடிச்சிக்கலாங்க வீடியோவை. பார்த்தீங்கன்னா இப்போது அந்த போர்ட்டல் நம்பருங்க ஆஃப்லைன் ஆர்டருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பார்க்குறேன். 360 ரூபாங்க. வேணாம், இதுக்கு மட்டும் எடுக்க வேணாம். 360 ரூபாங்க அந்த ஆஃப்லைன் ஆர்டருக்கு. அது போட்டாப்பில் 360. ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்டர் எடுத்தேன் இன்றைக்கி? 2 ஆர்டர் தாங்க எடுத்துக்கிறோம். 2 ஆர்டருக்கு 318. போட்டாரில் நீங்கள் இன்னும் கூட நல்லா ஓட்டியிருக்கலாம். ஆஃப்லைன் ஆர்டர் எப்படிங்க காட்டுறதுக்கோசரம், ஏன்னா நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. சரி, அது இது ஒன்று இருக்கலாம்ல. 4 ஆர்டர் ஓட்டிக்க 740. எப்பயும் போல் இது நான் ரெகுலராக ஓட்டினேன்னா 1418. இதுவே ரொம்ப அதிகம்தான். கீழ்பாக்க ஒரு ஆர்டர் எடுத்திருந்தேன்னா எப்படியும் ஒரு 1550 600 கிட்ட வந்திருப்பாங்க. ஏன்னா இது இந்த ஆஃப்லைன் ஆர்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு 13 ரூபா கணக்கு. அதனால் கொஞ்சம் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வரும் மைனஸ். ஏன்னா இது வந்து திருப்பி நம்ம எத்தனை வச்சுங்க, ஒரு லாங் ஆர்டர் கொடுத்தாருன்னா அது நம்ம வீடியோ அப்போ அந்தமாரி டைமில் ட்ரோன்லாம் எடுத்துன்னு போகலாம். ஏன்னா அந்த ஒரு ஆர்டர் தான் போகிற வழியிலே போயிட்டு அழகாக நிம்மதியாக வரலாம். அது எங்கேயாவது நின்று சாப்பிட்லாம், உக்காந்து சாப்பிட்லாம், நிறைய இதுவெலாம் இருக்குது. அதனால் அந்தமாரி ஒரு லாங் ஆர்டரும் கேட்டுக்கிறேன் ஆஃப்லைனில். பார்ப்போம், நம்மளுக்கு கெச்சிச்சின்னா லக்கு. நான் இன்னொன்று அவர் நிறைய ஊர்லாம் கேரளா அந்தமாரிலாம் கூட போட்டு விடுவாங்களாம், பெங்களூர் ஆந்திரா. அதெல்லாம் தெரில அது வருமா இல்லையான்ட்டு. இருந்தாலும் அதுமாரி கிடச்சிச்சின்னா கொஞ்சம் லக்கு தானே. அதுமாரி வீடியோ போடுறது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். பார்க்கலாம். இதுவா 250 ரூபாய்க்கு பெட்ரோல் இன்னைக்கு போட்டு ஓடிச்சு. எத்தனை கிலோமீட்டர் தெரியாது. 1168 ரூபாங்க. ப்ளஸ் மைனஸ் ஒரு 9 ரூபா ரேப்பிடோ கமிஷன். இங்கே ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 5:20 தாங்க ஆகுது டைமு. சரிங்களா, நம்ம ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிப்போம், 5:20 தான் ஆகுது. நம்ம இதோட கூட அதிகமாக எடுத்துருக்கலாம். போட்டுறது இது வந்து டப்புன்ட்டு அது இது ஆஃப்லைனில் போயிடுச்சு.
அதனால் இதுவாகிடுச்சு. இப்போ 1159 ரூபான்றதும் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு 100-150 ரூபா கிட்டே எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்ருக்குறோம் நம்ம எப்பயுமே சம்பாதிக்கிறதோட. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, ஒரு புது விலாகில் பார்க்கலாம். இந்த வாரம் எப்படியோ நல்லா முடிஞ்சிச்சு, எனக்கு முடிச்சாச்சு. இந்த வாரம் இந்த சனி ஞாயிறில் என்ன பண்ணுவேன்னு தெரில, பார்ப்போம். என்ன பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ வரும், அவ்வளோதான். போன வாரம் ட்ரோன் இது பண்ணலான்ட்டு நினச்சோம், அது ஒழுங்காக பண்ணல. அதனால் இந்த சனி ஞாயிறு என்ன பண்ணுவேன்னு தெரில, பார்க்கலாங்க. சரிங்க, ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை பார்த்துன்னுக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய்.